Hello everyone, நான் Madan Gowri and hello my dear MG squad. இன்னைக்கு காலையில நான் ஆஃபீஸ் வர்றப்போ ரெண்டு சைடும் ரோட்ல பார்க்குறேன். எங்கேயாவது பெட்ரோல் பங்க் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு 100-200 மீட்டர்ஸுக்கு கார் எல்லாம் வரிசையா நிற்கிறாங்க. உள்ளுக்குள்ள பார்த்தா அவ்வளோ பைக் வந்து எப்படியாவது பெட்ரோல் போட்டுறணும்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. என்னடா அது உண்மையிலே நம்ம ஊர்ல அவ்வளோ பெரிய பெட்ரோல் டீசல் பிரச்சனை இருக்கா? நமக்கு தான் இது எதுவுமே தெரியலையா? டெய்லி ஈரான் பிரச்சனை எல்லாம் ஃபாலோ பண்ணிருக்கோம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிற அந்த நேரத்தில் தான் இந்தியன் கவர்மெண்ட் வந்து சில முக்கியமான கிளாரிஃபிகேஷன்ஸை கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு இந்தியன் கவர்மெண்ட் வந்து ரொம்ப தெளிவா இந்த பேனிக்கு தேவையா இல்லையாங்கிறதுக்கான பதில் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நிறைய பேர் வீட்டில் இருக்கிற எல்பிஜி பிரச்சனை பத்தியும் யோசிச்சிருப்போம். அதுக்கும் இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஒரு ஆன்சர் கொடுத்துருக்குது. அந்த ரெண்டு ஆன்சரும் என்னங்கிறத பார்த்துட்டு அது கூடவே முக்கியமா மூணாவதா ஒரு விஷயத்தை பார்க்க போறோம். என்னதான் நம்ம வீட்டில் இன்னைக்கு பிரச்சனை, நம்ம வீட்டு அடுப்பாங்கரையில் கிச்சன்ல வந்து கேஸ் பிரச்சனையும் வெளியில இருக்கிற வண்டிக்கு வந்து பெட்ரோல் டீசல் பிரச்சனையும் இருந்தாலும் இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த பரணி பயன்தாங்கிற மாதிரி இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நம்ம கிட்டே இருந்து thousands of கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்மூஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சின்ன 30 கிலோமீட்டர் லென்த் இருக்கக்கூடிய ஒரு கடல் பகுதி தான். இந்த 30 கிலோமீட்டருக்குள்ள இருந்து தான் நம்மளுக்கு வரக்கூடிய நிறைய பெட்ரோல் டீசல் வந்துட்டு இருக்குது. இந்த இடத்துல நடக்கிற பிரச்சனைனால தான் நம்மளுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. அப்போ நம்மளுக்கான சொல்யூஷன் என்ன, நம்மளுக்கு என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்குங்கிறத பார்த்துட்டு உண்மையிலே அங்க என்ன நடந்துட்டு இருக்குங்கிறதையும் பார்க்கணும்ல. சோ செகண்ட் ஹாஃப் ஆஃப் த வீடியோ நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவும் ஈரானும் இங்க சண்டை போட்டுட்டு இருக்கிறது தான் பிரச்சனை. சோ அந்த போர்ல என்ன நடந்துட்டு இருக்குது, அங்க இதெல்லாம் என்னைக்காவது சரியாகும். ஏன்னா அதெல்லாம் அங்க சரியானதா நம்மளுக்கு இதெல்லாம் சரியாகும். சோ அங்க என்ன நடக்குது, நம்மளுக்கு எப்போ இதெல்லாம் சால்வ் ஆகும்னு லாங் டர்ம் சொல்யூஷனும் என்னங்கிறத பார்க்க போறோம். முதல்ல நம்ம ஊர்ல இருக்கிற பிரச்சனையில இருந்தே வர ஆரம்பிச்சிருவோம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் நான் அந்த வீடியோஸ்லயே பார்க்க முடிஞ்சிச்சு. பெருசா ஒரு டேங்கை கொண்டு வந்துடுறாங்க. இந்த தண்ணி டேங்க் மாதிரி ஏதாவது ஒன்று பெருசா வந்து தூக்கிட்டு வந்துட்டு இதுல ஃபுல்லா பெட்ரோலை ஃபில் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் சில பேர் இருந்துகிட்டு இன்னொரு ஒரு பெரிய பக்கெட் மாதிரி எடுத்துட்டு வந்துட்டு இதுல பெட்ரோல் ஊத்துங்கன்னு பங்க்ல நிக்கிறாங்க. ஆக்சுவலா இது நிறைய பேருக்கு தெரியல, இது ஹோர்டிங். இப்போ வந்து இந்தியா வந்து சில சட்டங்கள் எல்லாத்தையும் ரொம்ப ஸ்ட்ராங்கா கொண்டு வந்திருக்கு. இந்த மாதிரி யாராவது பண்ணா அவங்க மேல ஆக்ஷன் எடுக்க முடியும். அது தெரியாம நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க உங்க பெட்ரோல் டேங்க்ல தான் நீங்க பெட்ரோல் ஃபில் பண்ணணும், டீசல் டேங்க்ல தான் டீசல் ஃபில் பண்ணணும். இந்த மாதிரி பெருசா நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போறது சட்டப்படியே குற்றம். அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. பட் ஏன் இந்த அளவுக்கு பயப்படணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல டீலர்ஸ் வந்து ஸ்டாக்கை ஹோல்டு பண்றேன். நான் நேத்திக்கு சொன்ன அதே எக்ஸாம்பிள் தான். இந்த வெள்ளம் மழை வர்றப்போ வந்து பிரெட்டை வந்து பதுக்கி வச்சுக்கிட்டு 3 நாள் கழிச்சு பிரெட் கிடைக்கிறது கஷ்டங்கிறப்ப 100 ரூபாய்க்கு பிரெட்டை விற்பாங்கல்ல, அந்த மாதிரி நிறைய பேர் பெட்ரோல் டீசலை பதுக்குறாங்க அப்படிங்கிற நியூஸ் பார்க்க முடியுது. பிரைவேட்டா நிறைய விலைக்கு வந்து வித்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதுக்கான முயற்சியில இறங்கி இருக்காங்க. அண்ட் ரீசேல் ஆஃப் ஃபியூவல் நான் வாங்கி இன்னொருத்தங்க கிட்ட வித்தரலாம், காசு பார்த்துடலாம்னு சொல்லிட்டு இருக்கிற நிறைய பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. ஆக்சுவலா இந்த எந்த பிரச்சனையுமே வந்து தேவையில்லாத பிரச்சனை. நீங்களும் பதறி போய் நாளைக்கு பெட்ரோல் பங்க்ல நிக்க தேவையில்லை. ஏன்னா கவர்மெண்ட் வந்து சில விஷயங்களை கிளாரிஃபை பண்ணிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா இந்தியா ஹஸ் 74 days ஆஃப் ஃபியூவல் சப்ளை. இன்னைக்கு நம்மளுக்கு பெட்ரோல் வர்றது டீசல் வர்றது நின்னா கூட இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்மூஸ் மட்டும் இல்ல, நம்ம பல இடங்கள்ல இருந்து பெட்ரோல் டீசல் வாங்கிட்டு இருக்கோம். ஓகே, உலகத்துல நிறைய இடங்கள்ல இருந்து வாங்கிட்டு இருக்கோம். பட் இன்னைக்கு இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது. பட் ஒருவேளை நம்மளுக்கு மொத்தமாவே இந்தியாவுக்கு பெட்ரோல் டீசல் வர்றது நின்னா கூட நம்மளுக்கு 74 days, that is more than 2 months. இன்னைக்கு நம்ம என்ன மார்ச்ல இருக்கோம், மார்ச் 12ல இருக்கோம். ஏப்ரல் 12, மே 12, மே மாசம் முடிகிற வரைக்கும் நம்ம கிட்ட தேவையான பெட்ரோல் டீசல் இந்தியா கிட்ட இருக்குது. எப்படி இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோல் ரிசர்வ்ஸ் வந்து வச்சிருக்கோம். விசாகப்பட்டினத்துல வந்து மண்ணுக்கடியில ஒரு பெரிய பெட்ரோல் ஸ்டோரேஜ் வச்சிருக்கோம். மங்களூர்ல, அப்புறம் படூர்ல, இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து நம்ம 5.3 மில்லியன் டன்ஸ் ஆஃப் பெட்ரோல் டீசலை ஸ்டோர் பண்றதுக்கான ஃபெசிலிட்டி இந்தியா ஆல்ரெடி வச்சிருக்குது. இது போக பாத்தீங்கன்னா இந்த ஆயில் கம்பெனிஸ்லாம் இருப்பாங்கல்ல, ஆயில் பெட்ரோல் டீசலை வந்து நம்ம ஊர்ல ரீஃபைனரிஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களே வந்து 64 டேஸ்க்கான ஸ்டோரேஜ் வந்து அவங்க வச்சு தான் இப்போ கொடுத்துட்டு இருக்காங்களாம். நம்ம எல்பிஜில வந்து நம்மளுக்கான ஸ்டோரேஜ் இல்ல, இந்தியால வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு இல்லன்னு பார்த்தோம். பட் பெட்ரோல் டீசல் பொறுத்த அளவுக்கு இந்தியா வந்து ரொம்பவே செல்ஃப் சஃபிஷியன்ட்டா இப்படி ஒரு பிரச்சனை வருங்கிறத ஆன்டிசிபேட் பண்ணி தான் இதெல்லாம் பண்ணியிருக்கணும். ஸோ வந்து இந்தியா வந்து வெல் ப்ரிப்பேர்டா இருக்காங்க. கண்டிப்பா மே மாசம் முடிகிறதுக்குள்ள இந்த போர் வந்து முடிவுக்கு வந்துடும். ஏன்னா அது வரைக்கும் இப்படி போர் இழுத்துட்டு போக முடியாது. ஏதாவது ஒரு சைடு வந்து அமெரிக்காவோ ஈரானோ ஒரு சைடு வந்து இல்லப்பா விட்டுருப்பா அப்படின்னு சொல்லியே தீரணும். அவ்வளவு நாளுக்கு போகாது. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்மூஸ் அவ்வளவு நாள் பிரச்சனைக்குள்ள இருக்காது. த சேம் டைம் நம்ம வந்து இன்னொரு அல்டர்னேட்டிவ்ஸும் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அப்பவுமே வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்மூஸ்ங்கிற இந்த ஒரு சின்ன இதுக்கு பதிலா இந்த சின்ன இடத்துக்குள்ள தான் வந்து நம்மளோட நிறைய பெட்ரோல் டீசல் வந்து வந்துட்டு இருக்குது. தட் இஸ் 55% ஆஃப் க்ரூட் ஆயில் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல இருந்து வந்துட்டு இருக்குது. 55% நம்ம கன்சியூம் பண்ணக்கூடிய பெட்ரோல் டீசல் வந்து இந்த ஒரு சின்ன இடத்துல இருந்து வந்துட்டு இருக்குது. ஏன்னா ஏன் இந்த சின்ன இடம்னு பாத்தீங்கன்னா இந்த சைடு ஒரு பெரிய கடல் இருக்குது, இந்த சைடு கடல் இருக்குது, இந்த நடுவுல ரெண்டு கடலையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சின்ன ரூட் இருக்குல்ல, அதை வந்து ஈரான் கண்ட்ரோல் பண்றாங்க. இப்போ ஈரான்
ஈரான்ல வந்து அமெரிக்கா அடிக்கிறதுனால ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, இந்த இடத்த நான் வந்து விடமாட்டேன், இந்த இடத்துல நான் யாரையும் போக விட மாட்டேன், இந்தியன் டேங்க் வந்துச்சுன்னா நான் வந்து அதை அடிச்சிருவேன், இந்தியன் கப்பல் வந்துச்சுன்னா அடிச்சிருவேன், இந்தியாவுக்குன்னு இல்லை ஜென்ரலா எந்த கப்பல் வந்தாலும் அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அவங்க விட்ட மிரட்டல்னால தான் இந்த இடத்துல நம்மளுக்கு வர வேண்டியது இந்த சவுதி, கத்தார், குவைத் இந்த இடத்துல இருந்தெல்லாம் வர வேண்டிய ஆயில், டீசல் எல்லாமே வந்து அங்க ஸ்டக் ஆகி அங்கேயே நிக்குது. ஏன்னா இந்த சின்ன 30 கிலோமீட்டர் தாண்டி தான் நம்ம வரணும். அதோட பிரெத் வந்து 30 கிலோமீட்டர் தான் இருக்குது. அதை தாண்டி தான் வரணும். அதை தாண்டி வர்றதுல பிரச்சனை இருக்கிறதுனால எல்லாமே இந்த சைடு ஸ்டக் ஆயிடுது. இங்க வந்து நம்மளால சேர முடியல. ஓகேவா? நம்ம 45% இங்க இருந்து வாங்கிட்டு இருந்தோம். இப்போ இருந்தாலுமே கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த 45% வந்து நம்ம இன்னும் கம்மியாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை 30% கம்மியாக்குறாங்க. மீதி இருக்கிற இடத்த நம்பி நம்ம 70% வாங்க ஆரம்பிச்சிடுறோம். தட் இஸ் இந்தியா வந்து மோர் தென் 40 கண்ட்ரீஸ் கிட்ட இருந்து நம்ம க்ரூட் ஆயில் இன்னைக்கு வாங்கிட்டு இருக்கோம். ஒரு காலத்துல நம்ம மிடில் ஈஸ்ட் மட்டும் நம்பி இருந்தோம். இப்போ அப்படி கிடையாது. நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குறோம். ரஷ்யா வந்து நம்மளுக்கு பெரிய பல்க் டீல்லாம் கொடுத்துட்டாங்க. அப்புறம் யூஎஸ் கிட்ட இருந்து வாங்குறோம், பிரேசில் கிட்ட இருந்து வாங்குறோம், வெஸ்ட் ஆப்பிரிக்கா கிட்ட இருந்து வாங்குறோம்னு சொல்லிட்டு இந்தியா பல கண்ட்ரீஸ் கிட்ட இருந்து ஆயில் வாங்குது. சோ நம்மளுக்கு வந்து இது ஒரு பெரிய பிரச்சனையா லாக் ஆக தேவையில்லை. இந்தியன் கவர்மெண்ட் வந்து அஷ்யூர்டா யாருமே பயப்பட தேவையில்லை. யூ வில் பி கெட்டிங் பெட்ரோல் டீசல் வித்அவுட் எனி ப்ராப்ளம்ங்கறத அஷ்யூர் பண்ணிருக்காங்க. சோ நிறைய பேர் வந்து பயப்படுறதுக்கான தேவையில்லை, வெளியில ரோட்ல போய் நிக்க வேணாங்கிறத நம்ம கிளாரிஃபை பண்ணிடுவோம். அவ்வளவு கஷ்டப்பட தேவையில்லை, அவ்வளவுதான். அப்ப எல்பிஜி என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அதுக்கும் கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, இந்த கமர்ஷியலா நிறைய ஹோட்டல்ஸ்லாம் பிரச்சனைக்குள்ள இருக்குனாங்கல, அதுக்குமே நம்ம அல்டர்னேட் சோர்சிங் பார்க்க ஆரம்பிச்சாச்சு. கவலைப்படாதீங்க, உங்களுக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 80% வரைக்கும் நம்ம கொடுத்துருவோம். அதாவது தேவையானது உங்களுக்கு 100% 80% வரைக்கும் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ கமர்ஷியலாவும் நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிரும். வீட்டுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. வீட்டை பத்தி கவலையப்படாதீங்க. வீட்டுக்கு உங்களுக்கு வந்து எப்போ சிலிண்டர் கேட்டாலும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவோட எனர்ஜி மினிஸ்டர் வந்து இது எல்லாத்தையுமே கிளாரிஃபை பண்ணிருக்காங்க. பேசிக்கா நம்ம நிறைய பேர் பதறிட்டோம். நான் வந்து இத ஒரு 1 வீக் முன்னாடி இந்த பிரச்சனை ஆரம்பிக்கிறப்பவே நான் நம்ம சேனல்ல நம்ம எம்ஜி ஸ்குவாட் கிட்ட சொன்னேன், பயப்பட வேணாம், இத சால்வ் ஆகுற பிரச்சனை தான், இது அவ்வளவு பதற தேவையில்லை, பில்டப் தான் பெருசா இருக்குது, இது அவ்வளவு பெருசா எஃபெக்ட் இருக்காது, ஏன்னா இந்தியா அது சார்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா ஒரு இடத்துல இருந்தா வேர்ல்டே வாங்கணும் இல்ல, நான் எந்த இடத்துல இருந்து வாங்கலாம், விலை இன்க்ரீஸ் ஆகலாம், ஆனா வந்து இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்ல முடியாது. விலை மேபி இன்க்ரீஸ் ஆகலாமே தவிர வந்துரும் 10 to 20 ரூபீஸ் ஒவ்வொன்றுக்கும் மாற வாய்ப்பு இருக்குங்கிறத நான் ஆல்ரெடி கிளாரிஃபை பண்ணியிருந்தேன். இப்போவும் அதுதான் அர்த்தம். நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியே நடந்துருச்சு. we are absolutely correct. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரி மதன், மிடில் ஈஸ்ட்ல எப்போ தான் இந்த பிரச்சனை முடிவுக்கு வரும், அங்க என்னதான் நடந்துட்டு இருக்குது? ஸ்டார்டிங்ல நீ ஃபுல்லா அதை பத்தியே பேசிட்டு இருந்த, இந்த கேஸ் பிரச்சனை, பெட்ரோல் பிரச்சனை வந்ததுல இருந்து இங்க வந்துட்டாங்க, என்ன நடக்குதுங்கிறத நீ சொல்லலன்னு நிறைய பேர் நேத்தி கமெண்ட் செக்ஷன்ல கேட்டீங்க. கிளாரிஃபை பண்றேன். மிடில் ஈஸ்ட்ல அந்த போர் கொஞ்சம் கூட ஈரான் வந்து இறங்கி போற மாதிரி இல்ல. நிறைய பேர் என்ன நினைச்சோம்னால், இன்க்ளூடிங் மீ, அமெரிக்காவோட அந்த ராட்சச சக்தியை வந்து எப்படி ஈரான் தாங்குவாங்கன்னு தான் நம்ம நிறைய பேர் யோசிச்சது. பட் ரியாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஈரான் தாங்குறாங்க. இன்ஃபேக்ட் ஈரான் தாங்குறது மட்டும் இல்லாம பதிலுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா அமெரிக்கா அடிச்சிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இதே நேரத்துக்கு few ஹவர்ஸ்க்கு முன்னாடி அமெரிக்காவோட ஒரு கப்பல், நல்லா கேட்டுக்கோங்க, யுஎஸ் கப்பல், ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ்ல இல்ல, பஹ்ரைன்ல இருக்கிற போர்ட்ல நின்னுட்டு இருக்குது. இந்த கப்பலை ஈரான் அடிச்சிருக்காங்க. சும்மா இருந்த கப்பலை ஏன்பா அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, சோ என்ன ஈரான் சொல்றாங்கன்னா, எங்களோட எத்தனை கப்பலை நீ அடிச்சிட்ட, என் இடத்துக்கு வந்து என்னோட கப்பல் அடிக்கிற, என் மண்ணை அடிக்கிற, அப்ப நான் உன் கப்பல் இங்க நிக்கிறத நான் ஏன் அடிக்க கூடாது, அது பஹ்ரைன்ல நின்னா என்ன, குவைத்ல நின்னா என்ன, நான் அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் அடிச்சிருக்காங்க. அப்ப ஈரான் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் கூட கிவ் அப் பண்ற ஜோன்ல இல்ல. அமெரிக்கா என்ன நினைச்சாங்கன்னா, இவ்வளவு பெரிய ராணுவம் நம்ம கிட்ட இருக்குது, இவ்வளவு பெரிய பவர் நம்ம கிட்ட இருக்குது, இஸ்ரேலோட இன்டெலிஜென்ஸ் இருக்குது, நம்ம அடிச்சோன்னா ஈரான் அடங்கிடுவாங்க அப்படின்னு நினைச்சு தான் இந்த போர் ஆரம்பிச்சிருக்கணும். ஏன்னா அவங்க ட்ரூப்ஸ் எல்லாம் அவ்வளோலாம் இல்ல. ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவங்க ஹேண்டில் பண்ண முடியாம தான் இப்போ இறக்கிக்கிட்டே இருக்காங்க, ஆயுதங்களை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. வெல் ப்ரிப்பேர்டா அவங்க என்டர் ஆகலங்கிறது விசிபிளா என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத பார்த்தாலே தெரியுது. அப்போ நம்மளுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த போர் எப்போ தான் முடிவுக்கு வரும்? அதுக்கு ஈரான் 3 கண்டிஷன்ஸை சொல்றாங்க. ஈரான் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன், டெஹரானோட லெஜிட்டிமேட் ரைட்ஸை வந்து அமெரிக்கா ரெகக்னைஸ் பண்ணணும். அதாவது ஈரானோட உரிமைகள்னு இருக்குல்ல, ஈரான் அவங்க நாட்டுக்குள்ள அவங்க என்ன பண்ணுவாங்கங்கறத அமெரிக்கா வந்து நோண்டி பார்க்க கூடாது. இதுதான் முதல்ல எல்லா பிரச்சனைக்கும் காரணம். நான் அணுசக்தி வச்சிருந்தா என்ன, வைக்கலனா உனக்கு என்னங்கிறதுல ஆரம்பிச்சு ரெகக்னிஷன் ஆஃப் டெஹரான்ஸ் லெஜிட்டிமேட் ரைட்ஸ், அவங்களோட தனிப்பட்ட உரிமைகளை நீங்க வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும் அமெரிக்கா. சும்மா என்னோட வீட்டுக்குள்ள வந்து மூக்கணும் வைக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது 3 கண்டிஷன் போட்டிருக்காங்க. ரெண்டாவது கண்டிஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீ இவ்வளவு நாள் என் நாட்டுல 10,000 பில்டிங்க்கு மேல உடைச்சு விட்ட, அதுக்கெல்லாம் ஒழுங்கா காஸ்தா, நீ என் வீட்டுக்குள்ள நீ வந்து உடைச்சதுக்கெல்லாம் நீ காஸ்தா அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பேரிங் பேமெண்ட் வந்து கேக்குறாங்க. மூணாவது என்ன கேக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் கேரண்டிஸ், நீ மறுபடியும் இப்படி தப்பு பண்ண மாட்டேன்னு இன்டர்நேஷனலா கேரண்டி கொடு அப்படின்னு சொல்லி இந்த 3 கேக்குறாங்க. டெக்னிக்கலா ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, அமெரிக்கா எதையுமே பண்ணாது, 3யுமே அமெரிக்கா பண்ணாது. ஈரான் ஆனா அமெரிக்கா கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நான்லாம் அடங்கிலாம் போக மாட்டேன், உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ, நான் பதிலுக்கு ஒன்று அடிக்கிறேன் அப்படிங்கிற ஜோனுக்கு ஈரான் வந்துட்டாங்கன்னு தெளிவா தெரியுது. ஸோ இந்த போர் வந்து கண்ணு கெட்டின தூரத்துக்கு முடிகிற மாதிரி இல்ல. ஒரே ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்கா அவங்க தோல்வியை ஒத்துக்கிட்டு நான் பின்னாடி போறேன்,
நான் வந்தேன். அப்போ பாதியில வந்து ட்ரம்ப் திடீர்னு சொல்லுவாரு. அந்த நான் பாதி போர் தான் நடந்திருக்கும். ஆனா ட்ரம்ப் திடீர்னு அனௌன்ஸ் பண்ணாரு. நான் ஜெயிச்சிட்டேன் பாருங்க. நான் ஜெயிச்சிட்டேன். நான் கிளம்பி போறேன் அப்படின்னு சொல்லி அவரே அந்த மாதிரி கீழ விழுந்து மீசையில மண்ணு ஓட்டமான கிளம்பி போய்க்கோவே தவிர இனிமே இந்த போர்ல வந்து நீ ஜெயிக்கணும்னு நினைக்காதங்கிறது தான் வந்து ஈரான் ரொம்ப தெளிவா அமெரிக்காவுக்கு கொடுக்கக்கூடிய சிக்னல். ஈரானோட மைண்ட் செட் என்ன? ஏன் ஈரான் இப்படி பண்றாங்க? ஏன்னா ஈரான்ல ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்துட்டு இருக்காங்க. ஈரானோட மைண்ட் செட் என்ன? ஏன் ஈரான் இப்படி ஒரு ஸ்ட்ராங்கான ஆட்டிடியூட் எடுக்கறாங்கன்னா ஈரானோட ஹெட் மசூத் இருக்காங்கல்ல, அவங்க போஸ்ட் பண்ண ஒரு ட்வீட்ல இருக்கிற விஷயத்தை உங்ககிட்ட வாசிக்கிறேன். சோ ஈரானோட மைண்ட் செட் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஈரான் இஸ் தி ஹையர் டு a civilization at least 6000 years old. 6000 வருஷம் பழமையான ஒரு கலாச்சாரத்தோட வம்சாவளி தான் ஈரான். த்ரூ த ட்ரையல்ஸ் ஆஃப் ஹிஸ்டரி எங்களோட மிகப்பெரிய வரலாற்றுல நோ பவர் ஹஸ் எவர் சக்சீடட் இன் எரேசிங் த ஸ்டோரிட் நேம். இத்தனை வருஷமா 6000 வருஷமா எத்தனையோ பேர் வந்து எங்களோட பேர் அழிச்சிடணும்னு நினைச்சாங்க. ஒருத்தனால கூட 6000 இயர்ஸா பண்ண முடிஞ்சது கிடையாது. எனிஒன் who entertains the illusion of destroying Iran knows nothing of history. எவனாவது ஒருத்தன் ஈரான் அழிச்சிட முடியும்னு நினைச்சானா அவனுக்கு வரலாறு பத்தி ஒண்ணுமே தெரியாது. ஏன்னா 6000 வருஷமா இங்க இருந்துட்டு இருக்கேன். Aggressors have come and gone. Iran has endured. இங்க நிறைய பேர் இந்த மாதிரி வந்து நான் ஈரானை முடிச்சிருவேன், ஈரானை வந்து நான் ஊதிடுவேன் அப்படின்னு சொல்லி வரலாற்றுல பல பேர் 6000 வருஷமா வந்திருக்காங்க. வந்தவன் வந்தான், பேசினா போனானே தவிர ஈரான் இங்க இருந்துகிட்டே தான் இருந்திருக்குது. ஈரான் இங்க இருந்து எங்கேயும் போகாது. நாங்க ஸ்ட்ராங்கா இங்கே தான் நிற்போம். இந்த என்டியூரன்ஸ்ங்கிறது வந்து இந்த இடத்துல அவங்க யூஸ் பண்றது இவ்வளவு அர்த்தத்தையும் சொல்லுது. நாங்க இங்கே தாண்டா இருப்போம், எல்லாத்தையும் தாண்டி நாங்க இங்கே நிற்போம் அப்படிங்கிறது தான் ஈரானோட ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டேட்மெண்டா இருக்குது. ஈரானோட மைண்ட் செட்டே இப்போ எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இது ஏன் மண்ணு, நான் இங்கே தான் இருப்பேன், என்ன யார் வந்து கேள்வி கேட்டாலும் நான் அடிப்பேன், பாத்துக்கலாம். ஈரான் வந்து 6000 வருஷமா நான் தாங்கி நின்னுட்டு இந்த மாதிரி நிறைய பேர் ரோமன்ஸ், கிரீக்ஸ் எத்தனையோ பேரை பார்த்தாச்சு. பெர்ஷியன் எம்பையர் அப்போ ஈரான் எல்லாத்தையும் தாண்டி நான் நிக்கிறேன், இனிமேலும் நிப்பேன். இந்த ட்ரம்ப் வந்து ஒரு பெரிய ஆள் கிடையாதுங்கிறத வந்து லிட்டரலா அவங்களோட ஹெட் வந்து போஸ்ட் பண்ணிருக்காங்க. மசூத் அவங்க வந்து போஸ்ட் பண்ணிருக்காங்க. சோ ஈரானோட மைண்ட் செட் என்னன்னா, பாத்துக்கலாம், எவ்வளவு நாளும் பாத்துக்கலாம், போட்டு பாத்துறலாம் அப்படிங்கிற ஒரு மோடுக்கு ஈரான் வந்துட்டாங்க. அவங்களோட தாக்குதலே பாத்தீங்கன்னா ஒரு அமெரிக்கா கப்பல் அடிச்சிட்டாங்க. நல்லா கேட்டுக்கோங்க. பஹ்ரைன்ல லேண்ட் ஆயிருந்த நான் சொன்னது என்ன, இந்த பஹ்ரைன் கப்பல், அந்த கப்பலை வந்து எதை வச்சு அடிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கடல்ல வந்து ட்ரோன் வச்சிருக்காங்க. எப்படி வானத்துல ட்ரோன் பறக்குதோ அந்த மாதிரி தண்ணியில ட்ரோன் வச்சிருக்காங்க. அது ஆட்டோமேட்டிக்கா போட்டு அடிச்சு வெடிக்க வைக்குது கப்பலை. இந்த கப்பலை அவங்க போன மாசமே அடிக்கணும்னு பாத்துருக்காங்க. அப்ப வந்து அமெரிக்காவோட சுத்தி நிறைய படைகள்லாம் வந்து காப்பாத்தி கொண்டு போயிட்டாங்க. இப்போ அந்த கப்பல் சும்மா டாக்ல நிக்குது. ஓகே, நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நம்ம தாண்டி வந்துட்டோம்னு நினைச்சிட்டு டாக்ல இருக்கப்போ போட்டு அடிச்சிட்டாங்க. துறைமுகத்துல இருக்கிறப்போ சும்மா, அது பக்கத்து நாட்டுக்கு துறைமுகத்துல இருக்கிறப்போ ஈரான் போய் அடிச்சிருக்காங்க. ஈரானோட ஸ்டாண்ட் வந்து ரொம்ப தெளிவாயிடுச்சு. நாங்க வந்து பேக் அடிக்க போறது கிடையாது, நாங்க சரணடைய போறது கிடையாது. நீ தான் இங்க தப்பு பண்ணிருக்க, நீயா கிளம்பி போற வரைக்கும் நான் உன்னை அடிச்சிட்டே இருப்பேன். உன்னைய மட்டும் இல்ல, உனக்கு பேஸ் கொடுத்திருக்கக்கூடிய சவுதி, துபாய், அபுதாபி, இந்த மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரீஸும், குவைத், பஹ்ரைன் எல்லாரையுமே நான் அடிப்பேன். என் மேல தப்பு இல்ல. உன்னைய சப்போர்ட் பண்ணி நிறைய பேர் பேஸ் கொடுத்திருக்காங்க. சப்போர்ட் பண்றாங்களோ இல்லையோ, பேஸ் கொடுத்திருக்காங்க. அதாவது உன்னோட தளங்களை இங்க வச்சுக்கோன்னு சொல்லிட்டு நிறைய நாடுகள் கொடுத்திருக்காங்க. என்ன நீ அடிச்சேன்னா இங்க இருக்கிற அத்தனை பேரையும் அடிப்பேன். நீயா கிளம்பி போயிடு, நான் இங்க இருந்து எங்கேயும் போக போறது கிடையாது, நான் இங்கே தான் நிப்பேங்கிறது தான் ஈரானோட பல ஆங்கிள்ஸ்ல வரக்கூடிய ஸ்டாண்டா இருக்குது. இந்த வீடியோல நம்ம இத மெயின் டாபிக்கா எடுக்கல. நம்ம மெயினா இந்த பெட்ரோல் பிரச்சனையை பத்தி பேசறோம். அந்த டீடைலா சொல்லத நான் நாளைக்கு சொல்றேன். ஈரான்ல வந்து வரக்கூடிய இந்த வெளியே வரக்கூடிய இந்த பிரஸ் எல்லாம் இருக்குல்ல, பிரஸர்ஸ், அப்புறம் அவங்க பேசக்கூடிய ஐடியாஸ், அவங்களோட டிஸ்கஷன்ஸ் எல்லாமே அந்த ஆட்டிடியூட்ல தான் இருக்குது. பாத்துக்கலாம், இவ்ளோ ஆயிடுச்சு, இனிமே நான் இறங்கி போக மாட்டேன், பாத்துக்கலாம். நான் முடிஞ்ச அளவுக்கு அமெரிக்காவை அடிக்க கூடாது, இஸ்ரேல் அடிக்க கூடாதுன்னு ரெஸ்ட்ரெயின் மெயின்டைன் பண்ணிட்டே இருந்தேன். நான் பேக் அடிச்சிட்டே இருந்தேன். நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த போருக்குள்ள வரக்கூடாது, ஒரு போர் ஆரம்பிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நான் மேக்ஸிமம் நான் வந்து என்னை கண்ட்ரோல் பண்ணிட்டேன். பேக் அடிக்கல, கண்ட்ரோல் பண்ணிட்டேன். ரெஸ்ட்ரெயின் நான் வந்து என்ன கண்ட்ரோல் பண்ணிட்டே இருந்தேன். இப்போ நீ இவ்ளோ பண்ணிட்டு இனிமே நான் என்ன கண்ட்ரோல் பண்ண மாட்டேன், நீ தான் இனிமே கிளம்பணும், இது உன்னோட போர், உன்னால நான் இந்த போருக்குள்ள வந்திருக்கேன், நீ தான் இனிமே இங்க கிளம்பணும், நான் கிளம்ப போறது இல்லங்கிறது தான் ஈரானோட ஸ்டாண்டா இருக்குது. இதை நான் ரொம்ப டீடைலா நாளைக்கு சொல்றேன். ஈரான் வந்து ரொம்ப கோவங்கிறத விட ரொம்ப அக்ரெசிவா இருக்காங்க. ஈரானை வந்து நம்ம இவ்வளவு அக்ரெசிவா பார்த்ததில்லை. எப்பவுமே ரெஸ்ட்ரெயின்டா இருப்பாங்க, ரொம்ப அக்ரெசிவ் ஆயிட்டாங்க அமெரிக்காக்கு எதிராக. சோ என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத நான் இன்னும் டீடைலா நாளைக்கு உங்ககிட்ட சொல்றேன். மீன்வைல் பெட்ரோல், டீசல் வீட்ல யாராவது பயந்தாங்கன்னா, எல்பிஜிக்கு பயந்தாங்கன்னா, பி அஷ்யூர்ட் இந்தியன் கவர்மெண்ட் வந்து இந்தியாவோட எனர்ஜி மினிஸ்டர் லிட்டரலா இந்த பார்லிமெண்ட்டுக்கு ஆன்சர் பண்ணிருக்காங்க. 74 நாளுக்கு தேவையான பெட்ரோல் டீசல் இருக்குது. அது போக நம்ம மத்த இடங்கள்ல இருந்து கேஸ் வாங்க ஆரம்பிச்சிட்டோம், எல்பிஜி வாங்க ஆரம்பிச்சிட்டோம், பெட்ரோல் டீசல் வாங்க ஆரம்பிச்சிட்டோம். யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. ஹோட்டல்ஸுக்கும் அது வந்து சேர ஆரம்பிச்சிரும், சீக்கிரமா வர ஆரம்பிச்சிரும் அப்படின்னு எல்லா அஷூரன்ஸையும் கொடுத்திருக்காங்க. சோ பதற தேவையில்லை அப்படிங்கறத வந்து கவர்மெண்ட் கொடுத்த ரீஅஷூரன்ஸ் நான் உங்ககிட்ட பாஸ் பண்றேன். ஓகேவா? அப்புறம் இன்னொரு விஷயம், இன்ஸ்டாகிராம்ல சில பேரை பார்க்க முடிஞ்சிச்சு. நம்ம இவ்வளோ பெருசா இங்க 14 நிமிஷம், 15 நிமிஷம், 20 நிமிஷத்துக்கு வீடியோ போட்டோம். அதுல ஒரு நிமிஷத்தை கட் பண்ணிட்டு இதை சொல்லல, அதை சொல்லலன்னு 20 மினிட்ஸ் யூடியூப் வீடியோ. அதை எப்படி இந்த வெட்டி ஒட்டுறது வந்து அரசியல்வாதிகளுக்கு தான் நடக்கும்னு பார்த்தா இன்ஃப்ளூயன்சர்ஸும் சில பேர் அட்டென்ஷனுக்காக பண்றாங்க. அது ஒரு ஷார்ட் டேர்ம் growth கொடுக்குமே தவிர லாங் டேர்ம்க்கு அது ஹெல்ப் பண்ணாது. உங்க மேல இருக்கிற கிரெடிபிலிட்டி போக ஆரம்பிச்சிடும். சைலண்ட் மெஜாரிட்டி மக்கள் வந்து அமைதியா பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க
சும்மா இந்த கமெண்ட் செக்ஷனில் போய் வாய்க்கா தகராறுக்குள்ளெல்லாம் இறங்க மாட்டாங்க. அப்சர்வ் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த சைலண்ட் மெஜாரிட்டி வந்து என்னைக்குமே நியாயத்தின் பக்கம் பேசிக்காக புரிஞ்சுக்கிட்டு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. அட்டென்ஷனுக்காக என்னோட ஃபுல் வீடியோவை ஃபுல்லாக பார்க்காம அரைகுறையாக வெட்டி ஒட்டி யாரெல்லாமோ ரூமர்ஸை கிரியேட் பண்ணலாம். பட் அரசியலில் பண்ணுறது வேற. அரசியல்வாதிங்க அரசியலுக்காக பண்ணுவாங்கன்னு விட்டுறலாம். பட் இன்ஃப்ளூயன்சர்ஸே சில பேர் அப்படி பண்ணுறது வந்து கொஞ்சம் ஐ ஃபீல் பேட். என்னடா இந்த கம்யூனிட்டி இப்படி ஆயிடுச்சுன்னு. ஸோ திங்க் அபவுட் இட் பிஃபோர் யூ மேக். அந்த அரைகுறையாக எதையாவது ஒன்று வெட்டி ஒட்டி ஒருத்தனை டிஃபேம் பண்ண முடியுமோ, அதில் ஒரு அட்டென்ஷன் கிடைக்குமோ, அது லாங் டர்ம் என்னைக்குமே கிடையாது. எனிவே, இது ஒரு சின்ன அட்டாச்மெண்ட் நான் சொல்லணும்னு நினைச்சேன் அலாங் வித் த கான்டென்ட். நாளைக்கு உங்களோட ஒரு வீடியோவில் பார்க்குறேன். நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் யாராவது பதறிட்டு இருந்தாங்க, அவங்க கிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. எவ்ரிதிங் இஸ் ஆல் ரைட். உங்கள் ஃபேமிலி குரூப்ஸ்க்கான வீடியோ இது. நாளைக்கும் இந்த இன்டர்நேஷனல் போர்லையும் நம்ம ஊர் சிச்சுவேஷனும் வேர்ல்டு ஃபுல்லாக என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத நீங்கள் 10 நிமிஷத்தில் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம மதன் கௌரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாட்ல சேருங்க. I'll see you tomorrow. Love you all. Take care. Bye. Cheers, MGs.